வணக்கம், நான் தான் உங்கள் ஜேபி. வெல்கம் டு டாப் 5 கடலூர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரப்போற NTPC எக்ஸாம்க்கான கட்டிமான் டெஸ்ட் சீரிஸோட ஃபுல் டெஸ்ட் நம்பர் 5க்கான ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Each of the digits in the number 95423671 is arranged in ascending order from left to right. What will be the sum of the digits that are third from the left and fourth from the right in the new number thus formed? ஓகேவா? சோ ஒன்னு சொல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இங்க இருக்கிற நம்பர்ஸ் இருக்குல, என்ன நம்பர் இருக்கீங்க? 9 5 4 2 3 6 7 1. இந்த நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா, அசெண்டிங் ஆர்டர்ல லெஃப்ட் டு ரைட்டா எழுதணும். அதாவது ஏறு வரிசையில எழுதணும்னு சொல்றாங்க. ஏறு வரிசையில என்ன கிடைப்பாங்க? 1 2 3 4 5 6 7 9. சோ இதை எழுதிட்டோம். எழுதுனதுக்கு அப்புறம் what will be the sum of the digits? ஓகே, கூடுதல் கேக்குறாங்க. யாருக்கான கூடுதல்? third from the left. ஓகேவா? இடது முனையில இருந்து third place, மூன்றாவது இடத்துல இருக்கவங்க யாரு? 3. ஓகேவா? and fourth from the right, வலது முனையில இருந்து நான்காவது இடத்துல இருக்கவங்க யாரு? 5. so 3 plus 5 என்ன கிடைக்கும்? 8 அப்படின்றது தான் ஆன்சரா இருக்க போகுது. ஆப்ஷன் C is the right answer. ஓகேவா? question number 2 பாருங்க. In the following number pairs, ஓகேவா? சோ இந்த நம்பர் பேர்ஸ் இருக்கு இல்லையா, செட், அதாவது ஒரு செட் 24 66 ஒரு செட் இருக்காங்க, 18 48 ஒரு செட் இருக்காங்க. சோ இந்த ரெண்டு செட்டுக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்க போது இவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அதே மாதிரி இருக்க செட் யாருன்னு இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த செட் என்னன்னு பாத்துடலாமா? 24 66. 24 என்ன பண்ணா 66 கிட்ட ரீச் ஆகும் பார்த்தா, மேபி ட்ரிபிள் பண்ணாதான் 66 கிட்ட ரீச் ஆக முடியும். பட் ஆனா அதிகமா 66 கண்டிப்பா வர போறது கிடையாது. பட் ஆனா 66 3 அப்படின்னு யோசிச்சா என்ன கிடைப்பாங்க எனக்கு? 22வா? என்ன பேட்டர்ன் அப்படின்னா 24 -2 வர ஆன்சரை இன்டூ 3 பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கிறாங்க? 66. சோ இதான பேட்டர்ன். எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் -2 இன்டூ 3 அப்படி பண்ணா எனக்கு செகண்ட் நம்பர் கிடைச்சிராங்க. செகண்ட் செக் பண்ணி பாப்போமா? 18 -2 பண்ணா 16, 16 இன்டூ 3 பண்ணா obviously 48 வரப்போகுது. சோ பேட்டர்ன் இஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் -2 இன்டூ 3. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ 30. 30 ல இருந்து -2 பண்ணா 28, 28 இன்டூ 3 பண்ணா தாராளமா 84 தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிளிக் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான், ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். சரி, question number 3 பாருங்க. 7 boxes A B C D E F and G are kept one over the other but not necessarily in the same order. ஓகேவா? சோ இது எப்படி சொல்லிருக்காங்கன்னா, இந்த 7 பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 7 பாக்ஸும் மேல மேல அடிக்கிருக்காங்க. ஆனா இவங்க சொல்லிருக்க ABCD சைடு அப்படின்ற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ பாத்துடலாமா என்ன ஆர்டர்ல அடிக்கிருக்காங்கன்னு? 1 2 3 4 5 6 7. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. only C is kept above D. Dக்கு மேலே C மட்டுமே உள்ளது அப்படி சொல்றாங்க. Dக்கு மேல C மட்டும் இருக்குன்னா அப்ப Dக்கு மேல ஒருத்தவங்க தான் இருக்கணும். மீன்ஸ் D is on the second place and Dக்கு மேல C மட்டும் தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் only 2 boxes are kept between D and E. Dக்கும் Eக்கும் இடையில ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் நம்ம இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. சோ Dக்கும் Eக்கும் இடையில 2 பாக்ஸ், நான் 1 2 விட்டுட்டு Dக்கும் Eக்கும் இடையில 2 பாக்ஸ் விட்டு போடுறேன். ஓகே, only A is kept below E. ஓகேவா? இந்த பிக்கு கீழே ஏ மட்டும் தான் இருக்கு சொன்னாங்க. இது எப்படி இந்த கான்செப்ட்? அதே கான்செப்ட் தான். அப்ப பிக்கு கீழே, ஓகேவா, பிக்கு கீழே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அந்த ஒருத்தவங்க யாரு? ஏ. சோ பிக்கு கீழே ஏ மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட், F is not kept immediately above E. F வந்து ஈக்கு மேல உடனடியா இல்ல சொல்லிட்டாங்க. இப்ப 2 இடம் தான் இருக்கு. ஒன்னு ஈக்கு மேல பக்கத்துல இருக்கு, இன்னொன்னு கொஞ்சம் தள்ளி இருக்கு. அப்ப F இங்க வராதுன்னா மிச்சம் இருக்க இந்த பிளேஸ்ல தான் வரப்போகுது. சோ பேலன்ஸ் இருக்கிறது யாரு? ABCD EF G தான் வர போறாங்க. சோ G தான் இந்த பிளேஸ்ல வருவாங்க. How many boxes are kept between B and F? B க்கு F க்கு இடையில எத்தனை பெட்டிகள் உள்ளதுன்னு கேக்குறாங்க. B எங்க இருக்கு? இங்க இருக்கு. F இங்க இருக்கு. சோ நடுவுல 2 பாக்ஸ் இருக்கு. சோ ஆப்ஷன் A 2 is the right answer. ஓகேவா? question number 4 பாருங்க. CHRX அப்படின்றத related to H M X D. HM XD ன்னு கோட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த சேம் வே W B P V அப்படின்றத B G V
பின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இந்த ஹெச் அப்படியே வந்திருக்கு, எக்ஸ் அப்படியே வந்திருக்கு, பிபி அப்படியே வந்திருக்கு, விவி அப்படியே வந்திருக்கு. கொஸ்டின்ல பார்க்கலாமா என்ன இருக்கு? LQHN இருக்கு, LQHN இருக்கு. ஸோ அப்போ இந்த செகண்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் லாஸ்ட் லெட்டர் தேர்ட் பிளேஸ்லையும் அப்படியே வந்திருக்காங்களா? அப்போ செகண்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தா Q வர போறாங்க, லாஸ்ட் லெட்டர் N தேர்ட் பிளேஸ்ல வர போறாங்க. அப்போ Qல ஸ்டார்ட் ஆகி தேர்ட் லெட்டர் Nல இருக்க மாதிரி ஆப்ஷன் பார்க்கணும். நான் வேற எதுவுமே செக் பண்ணல, ஆப்ஷன் அதை மட்டும் வச்சு எடுப்போம். ஆப்ஷன் சி இல்ல, ஆப்ஷன் டியும் இல்ல, ஆப்ஷன் ஏலையும் பிலையும் என்ன பண்ணுது? QN கரெக்டா இருக்கு. ஓகேவா? இதுல டிவின்னு இருக்கு, இதுல விடின்னு இருக்கு, அது மட்டும் என்னன்னு பார்த்தா போதுமா? சரி, ஓகே. அப்ப இந்த RDன்றதோ இல்ல CMன்றதோ கோடா இருக்க போறல, ஏன்னா Cல இருந்து D தான் எனக்கு என்னவா இருக்கு? கிட்டே இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்களேன், Wல இருந்து B கிட்ட இருக்கு, V கிட்ட இருக்கா? அப்ப பாத்துடலாமா? சரி, எனக்கு C H முடிஞ்சு, Cல இருந்து M என்ன ஆகுறாங்கன்னா +10 ஆகுறாங்க, Rல இருந்து D என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஸோ அது என்ன ஆகும்? Rல இருந்து D 8 + 4 +12 ஆகுது. சரி, அதே மாதிரி இங்கே செக் பண்ணி பார்ப்போம். Wல இருந்து G என்ன ஆகுதுன்னு பார்த்தா +10 தான் ஆவாங்க. ஸோ +10 3 +10 ஆகுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் Pல இருந்து B என்ன ஆகுதுன்னு பார்த்தா 4 + 6 10 +12 ஆகுது. அப்போ என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர் +10, தேர்ட் லெட்டர் டு லாஸ்ட் லெட்டர் +12. அப்போ இங்கே மட்டும் செக் பண்ணலாமா? லாஸ்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணலாமா? ஹெச்ல இருந்து +12 பண்ணணும். நான் ஹெச்ல இருந்து என்ன பண்ணணும்? +12 பண்ணுவேன். H is 8 +12 பண்ணா 20, 20யோட வேல்யூ என்ன? T. அப்ப Qல ஸ்டார்ட் ஆகி Tல முடிகிற ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கு இதுக்கு கோடு யோசிக்க கூடாது, இது ரெண்டு கம்பேர் பண்ணதுனால தான் தெரியுது நம்மளுக்கு பிபி விவி அப்படியே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி QN அப்படியே வருவாங்க. ஓகே, this question is based on the 5 3-digit number given below. Okay, இந்த 3-digit numberல 5 numbers கொடுத்திருக்காங்க. இத வச்சு என்ன ஆபரேட் பண்ண போறோம் பார்க்கலாம். If 1 is added to the third digit of every number. ஓகேவா? இதுல இருக்க எல்லா எண்களோடையும் மூன்றாவது இலக்கத்து கூட 1 வந்து கூட்டணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே, then how many numbers will become even கேட்பாங்க. இதுல எத்தனை நம்பர் ஈவனா மாறும்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள், இதுல ஆட் நம்பரா இருந்தா அது ஈவனா மாறும், ஈவன் நம்பர் இருந்தா ஆட் ஆயிருமா? அதை வச்சு சொல்லலாம். இருந்தாலும் பாருங்க, 5 + 1 போட்டா 6 ஆயிரும், 8 + 1 போட்டா 9, 7 + 1 போட்டா 8, 1 + 1 போனா 2, 2 + 1 போனா 3. இதுல எத்தனை ஈவனா மாறும்னு கேக்குறாங்க. ஈவனா மாறுறது யாரு? 1 2 3. அப்ப 3 நம்பர்ஸ் தான் என்ன ஆகுது? ஈவனா மாறுறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. MUV அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. MUVQPZ மாறி. ஸோ இந்த பேர்ல இருக்க மாதிரியே செகண்ட் பேர் இருக்க போகுது. அந்த ரெண்டு பேர் இருக்க மாதிரி ஆப்ஷன்ல யார் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இவ்வளவு நம்ம கேப் பண்ணி பார்ப்போமா? 13 17 என்னமே வராங்க? +4 ஆகுறாங்க. UP 21 16 என்ன ஆகுது? -5 ஆகுது. நெக்ஸ்ட் V 22 Z and என்ன ஆகுறாங்க? 22 26னா +4. ஸோ +4 -5 +4ன்றது பேட்டர்ன். எனக்கு வந்து இந்த யூன்றது செகண்ட் லெட்டருக்கு -5 இருக்கலாம், இல்ல வவ்வலுக்கு -5 இருக்கலாமா? ஸோ இதில் நம்ம செக் பண்ணி தான் ஆகும். ஓகே, இங்க யூ இருக்கா? யூல இருந்து ஒய் என்ன ஆகுறாங்க? +4 ஆகுறாங்க. அப்போ வவ்வல் கான்ஸ்டன்ட் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் +4, செகண்ட் லெட்டர் -5, தேர்ட் லெட்டர் +4. அதான் பேட்டர்ன். இதை செக் பண்ணாம விட்டுட்டு போனா நிறைய கேஸ்ல தப்பாகும். ஏன்னா யூன்றது வவ்வல் இல்லையா? ஸோ சென்டருக்கு -5 இல்ல வவ்வலுக்கு -5 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். SV என்ன ஆகுறாங்க? +3 தான் ஆகுறாங்க. எனக்கு +4 ஆகணும். ஆப்ஷன் ஏவே தூக்கிடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பில பாருங்க. FK 6 11 என்ன ஆகுது? +5 ஆகுது. எனக்கு +4 ஆகணும். ஆப்ஷன் பியும் தப்பு. CG 3 7 +4 தான் ஆகுது. ஆப்ஷன் சி கரெக்டா இருக்கு. இதையும் செக் பண்ணுவோம். TX 20 24 +4 தான் ஆகுது. இப்போ ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்காங்க. அடுத்த நடுவில் இருக்கவங்க செக் பண்ணலாமா? AV என்ன ஆகுதுன்னு பார்த்தா -5 ஆகுது. 1 22 -5. இதுல LQ என்ன ஆகுது? 12 17 +5 ஆகுறாங்க. என்ன ஆகுறாங்க? +5 ஆகுறாங்க. எனக்கு என்ன ஆகணும்? -5 ஆகணும். ஸோ ஆப்ஷன் டி வர மாட்டாங்க. ஆப்ஷன் ஏ ரிமைன்ஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? In a certain code language, loan is coded as 4257. ஒரு கோட் லாங்குவேஜ்ல என்ன சொல்றாங்களா? நோனை
4257 சொல்றாங்க. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எல்லுக்கான வேல்யூ ஐக்கான வேல்யூ வரதில்ல. இந்த மாதிரி வந்து சிங்கிள் லெட்டருக்கோ சிங்கிள் பேஸ்க்கோ வந்து மீனிங் கோடு கேட்டாலே அது சைனீஸ் கோடிங், அதாவது ஃபிக்டிஷியஸ் கோடிங் தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன், இந்த கொஸ்டின் கவனிச்சுக்கோங்க. நைக்குக்கான கோடு என்ன சொல்றாங்கன்னா 1346 சொல்றாங்க. இப்ப எண்ணுக்கான கோடு தான் கேட்கறாங்க. நல்லா பாருங்க, எண்ணுன்றது தான் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. அப்ப எண்ணுக்கான கோடு ரெண்டுத்துலயும் காமனா இருக்குமா? ஸோ எண்ணு காமனா இருக்கு. எண்ணுக்கான கோடுன்னு எடுத்தா யார் காமனா இருப்பாங்க? 4 தான் காமனா இருப்பாங்க. ஸோ எண்ணுக்கான கோடு யார் அப்போ? 4 will be the right answer, option B. ஓகேவா? Fi11 is related to Kn8. இப்போ ஆப்ஷன் தான் பார்க்கணும். மிக்சர் வந்தாலே ஆப்ஷன் பார்த்துடலாம். நம்பர் வந்து 15 இருக்கு, 11 இருக்கு, 14 இருக்கு, 14 இருக்கு. அப்ப நம்பர் நம்ம கண்டுபிடிச்சா மேபி ஆப்ஷன் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். கரெக்ட் தானே? பார்க்கலாமா? 11 8. ஓகேவா? 11 8 என்ன ஆகுறாங்க? +3 ஆகுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 25 22 -3 ஆகுது ஃபர்ஸ்ட், அடுத்து -3 ஆகுது. அப்ப நெக்ஸ்ட் 17 இருந்து -3 பண்ணா 14 வருவாங்க. CRD தான் வரப்போகுது. ஆப்ஷன் பியும் ஏவும் வரமாட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் டீயும் யூவும் பார்க்க. மேம் செகண்ட் லெட்டர் ரெண்டுமே காமனா இருக்கு. கரெக்டா? அப்போ அதை நம்ம பார்க்கவே வேணாம். பார்த்தா டைம் தான் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்ப்போம். டியா யூவான்னு பார்ப்போம். எஃப்ல இருந்து கே என்ன ஆகுறாங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் FK +5 6 11 +5. நெக்ஸ்ட் NS 14 19 +5 ஆகுதா? அப்ப எனக்கு ஓல இருந்து +5 பண்ணா டி தான் கிடைப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ டி எனக்கு வர மாட்டாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் என்ன? கிளாசிஃபிகேஷன்னா என்ன? ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு குரூப்ல டூப்பு தான். இந்த 4 பேர்ல 3 பேர் ஒரே விதமான பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த மிச்சர் கொண்டு தூக்கி போட்டு ஆன்சரா போட போறோம். ஓகே, NQSL NS என்ன ஆகுறாங்க? NS வந்துட்டு 14 19 +5 ஆகுது. QL என்ன ஆகுது? 17 12 -5 ஆகும். ஸோ +5 -5 ஒரு பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. அடுத்து JO 10 15 +5. MH ஓகேவா 13 8 -5. அப்ப +5 -5 பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்? மெஜாரிட்டி 2 பேர் வந்துட்டாங்களா? அப்ப இன்னும் 2 பேர்ல யார் இருக்காங்களே அவங்க தான் ஒருத்தவங்க தான் ஆன்சரா இருக்க போறாங்க. யாரோ ஒருத்தவங்க செக் பண்ண முடிஞ்சு போச்சு. CA செக் பண்றேன். CH 3 8 என்ன ஆகுது? +5 ஆகுது. FB F6 B2 தான். ஸோ -4 தான் ஆகுங்க. எனக்கு என்ன ஆகணும்? -5 ஆகணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். டியை செக் பண்ணவே வேண்டாம். ஓகேவா? What should come in the place of question mark in the given series based on the English alphabetical order? ஓகேவா? ஸோ எஃப் நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு பார்ப்போமா? ஆப்ஷனை பாருங்களேன். 2 R இருக்கு, 2 L ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ பார்த்து தான் ஆகணும். FA என்ன ஆகுறாங்க? 6 1 -5 ஆகுது. ஸோ ஏல இருந்து V என்ன ஆகுறாங்க? UV சரியா? V WXYZA. ஸோ -5 ஆகுறாங்க. Vல இருந்து Q என்ன ஆகுது? 22 17 -5 தான் ஆகுறாங்க. அப்போ நெக்ஸ்ட் -5 தான். 17 -5 இஸ் 12 which is L. அப்போ L ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷனு ஆர்ல ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் வரமாட்டாங்க. ஓகே, LRO இருக்கு, LOR இருக்கு. அப்போ செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா போதுமா? நம்ம லாஸ்ட் லெட்டர் பார்ப்போம். LG L இருந்து G என்ன ஆகுறாங்க? 12 7 -5 ஆகுது. G ல இருந்து B -5, B ல இருந்து W -5. அப்ப 23 -5 பண்ணா என்ன கிடைப்பாங்க எனக்கு? 23 -5, அதாவது W -5 பண்ணா எனக்கு யார் கிடைப்பாங்க? 18 R கிடைக்க போகுது. ஸோ ஆர்ல முடிகிற ஆப்ஷன் LOR இருக்க ஆப்ஷன் டி தான். சரியா? ஸோ LRO இருக்கிறது வராது. LM, NO, QR and S are sitting around a circular table facing the center. ஓகேவா? என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 7 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு டேபிளோட சென்டர் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. இந்த சென்டர் அவுட்டர் எதுக்கு பார்க்கறோம்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டை கன்சிடர் பண்றதுக்காக தான். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். R sits start to the left of O. Only one person sit between O and S when counted from the left of S. First போடுவோமா? R sits third to the left of O. R எங்க இருக்காரு?
ஓக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்துல இருக்காராம். ஸோ 6 ஓக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்துல 1 2 3 3rd பிளேஸ்ல 6 இருக்காங்க. அடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களா? என்ன சொல்லியிருந்தாங்க? only one person sit between O and S when counted from the left of S. எஸ்ஸுக்கும் ஓக்கும் நடுவில் ஒருத்தவங்க தான் இருக்கணும். எப்படின்னா எஸ்ஸுக்கு இடதுபுறத்துலன்னு சொல்றாங்க. இப்போ நான் எஸ் இங்கே போட்டால் எஸ்ஸுக்கு வலது பக்கம் ஆயிடுவாங்களா? அப்போ எஸ் எங்கே வருவாங்க? இங்கே வருவாங்க. ஸோ எஸ்ஸுக்கு லெஃப்ட் சைட்லையும் ஓக்கும் எஸ்ஸுக்கு நடுவில் ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட், only 2 people sit between Q and L when counted from the right of L. எல்லோட வலது பக்கத்துல இருந்து பார்க்குறப்போ, எல்லுக்கு வலது பக்கத்துல இருந்து பார்க்குறப்போ Qக்கும் Lக்கும் இடையில 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. முடிச்சிட்டோம். N is immediate neighbor of Q. N யார் அப்படின்னா Qக்கு உடனடி வலது பக்கத்துல, அதாவது Qக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு இங்கேயும் இருக்கலாம், இல்லாட்டி இங்கேயும் இருக்கலாம். இதை இப்போதைக்கு போட்டிருக்கும். ஸோ இதை போட்டாலே முடிஞ்சு போச்சா? L is ஓகேவா? Lக்கு ரைட் சைடில் 3rd பிளேஸ்ல Q இருக்கணும். இப்போ நான் L இங்கே போடுறோம் வச்சுக்கேன். 1 2 3 3rd பிளேஸ்ல என்ன பண்ணலாம்? Q இங்கே போடலாம். பட் Qக்கு பக்கத்துல எனக்கு N போடுறதுக்கு இடமும் இருக்கான்னு கேட்டா இருக்கு. சரி, L நான் இங்கே போடுறேன். Lக்கு வலது பக்கத்துல 1 2 3 3rd பிளேஸ்ல எனக்கு இடம் இல்லை. அடுத்து L இங்கே போட்டா 1 2 3 3rd பிளேஸ்ல இடம் இருக்கு. பட் Qக்கு பக்கத்துல N போட இடம் இல்லை. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும் தான் கரெக்டா இருப்பாங்க. யாரு? L இங்கே போட்டா Lக்கு ரைட் சைட்ல 1 2 3 3rd பிளேஸ்ல Q. Qக்கு நெய்பரா யாரை நான் கன்ஃபார்மா போடணும்? N-ஐயும் போடணும். எந்த பக்கம்னு சொல்ல, நெய்பர்னா 2 பக்கத்துல எங்க வேணா வரலாம். ஸோ மிச்சம் இருக்கிறது யாருன்னு பார்ப்போமா? L M தான் வந்து பெண்டிங் இருப்பாங்க. இங்கே வந்துடுவாங்க. கொஸ்டின் என்ன? Who sits third to the right of M? ஓகேவா? எம்முக்கு வலது பக்கத்துல 3வது இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்குறாங்க. எம்முக்கு வலது புறம் எது? இந்த பக்கம் 1 2 3 3rd பிளேஸ்ல யார் இருக்கா? R தான் இருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி, R is the right answer. Okay. What should come in a place of question mark in the given series? 18 23 17 24 16. ஸோ இந்த மாதிரி ஏறி ஏறி இறங்குது. அதாவது ப்ளஸ் ஆகுது, மைனஸ் ஆகுது, ப்ளஸ் ஆகுது, மைனஸ் ஆகுதுன்னா 2 விதமாக இருக்கலாம். ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் பேட்டர்னாக இருக்கலாம், இல்லாட்டி ஆல்டர்னேட் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இதை ஆல்டர்னேட் சீரீஸ்னா ஒன்றும் இல்லை, ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். 18 17 17 16 மைனஸ் ஆகிட்டே போதான், -1 -1. பட் ஆனால் இவங்க நமக்கு ஆன்சர் வரப்போதில்ல, இவங்க தான் வரப்போகிறாங்க. 23 24 என்ன ஆகுது? +1 24 +1 பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு 25ன்னு ஆன்சர் கிடைப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி 25 இஸ் தி ரைட் ஆன்சர். இல்லையா? இங்கே பாருங்க, +5, நெக்ஸ்ட் என்ன ஆகுது? -6, திரும்ப +7, அடுத்து -8 ஆகுதா? ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கணும்? +9 பண்ணால் 25 வந்துடும். எப்படி போட்டாலும் ஓகே தான். ஓகே. டெல்ட் இஸ் கோடட் அஸ், டெல்ட்டுக்கான கோடு என்ன சொல்றாங்க அப்படின்னா 1473 சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிளட் கோடு 7234 சொல்றாங்க. யாருக்கான கோடு கேட்கறாங்கன்னா பிக்கான கோடு என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? இப்ப பாருங்களேன், ஒருத்தவங்க காமனா இருக்க மாட்டாங்க. யார் யார் காமனா இருப்பா? 3 பேர் காமனா இருப்பாங்க. யார் அப்படின்னா DEL, DEL. அப்ப 3 பேர் கோடு காமனா இருக்கணுமா? யார் அது? 473 473. புரிஞ்சு போச்சா? இப்ப யூனிக்கா இருக்காங்க 2 பேர். யார் யாரு? இதுல T யூனிக்கா இருக்கா? அப்ப இதுல யூனிக்கா இருக்க கோடு என்ன? 1. அப்ப Tக்கான கோடு 1. இங்க பாருங்க, B யூனிக்கா இருக்கா? இதுல யூனிக்கா இருக்க கோடு 2. அப்ப Bக்கான கோடு 2. எனக்கு क्वेश्चन யாரை கேக்குறானோ நான் தூக்கி போட்டுறேன். Bக்கான கோடு 2 தான். ஆப்ஷன் பி. ஓகேவா? ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். பட் அதுல என்ன பண்ணோம், நம்ம காமனா இருந்தது ஒரே ஒரு ஆளா, அவனை தூக்கி ஈஸியா போட்டோம். இதுல காமனா எலிமினேட் பண்ணா மிச்சம் இருக்கிற கோடு கிடைச்சிருமா? அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. Which are the following letter number question will replace the question mark? ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? நம்பர் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கா பாருங்க. 49 50 49 50. அப்போ நம்பர் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கண்டுபிடிச்சாலும் 2 ஆப்ஷன் இருக்கு. 122 11 101 82 122 101 82 65. அப்போ அடுத்து யாருன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ பார்க்குறப்ப 122லேருந்து 101 என்ன ஆயிருப்பாங்க? -21. 101லேருந்து 82 என்ன ஆயிருக்கும் பார்த்தா -19. 82லேருந்து 65 என்ன ஆயிருக்கும்?
minus 17 ஆயிருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 21, 19, 17 என்ன ஆகுறாங்க? ஆட் நம்பர்ஸ் மைனஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இது பிரைம் நம்பர் நினைச்சு கூடாது, ஏன்னா நான் 21 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். அப்போ ஆட் நம்பர்ஸ் மைனஸ் ஆயிட்டே போகுது. அப்போ 17 அடுத்து முன்னாடி என்ன ஆட் நம்பர் இருக்கும்? 15 இருக்கும். 65 minus 15 என்ன கிடைப்பாங்க? எனக்கு 15 வரப்போகுது. 50 இருக்க ஆப்ஷன், ஆப்ஷன் பியும் டியும் தான் இருக்கு, ஏவும் சியும் வரமாட்டாங்க. சரி, இதுல என்ன டிஃபரெண்ட் பார்த்தா கேஎல் இருக்கு, ஜேஐ இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சா போதுமா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்துருமா? இசட் வி 26, 22 -4. வில இருந்து ஆர் என்னங்கிறாங்க? -4. ஆர்என் 18, 14 -4. அப்ப n 14 - 4 பண்ணா 10 வரும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜே இருக்க ஆப்ஷன், ஆப்ஷன் டி தான். ஸோ பி வரமாட்டாங்க. ரொம்பவே ஈஸி. ஓகேவா? சின்ன விஷயம் தான் இது. பார்த்து நம்பர் இன்னமும் லெட்டர் குழப்பிக்காம, இல்லை இந்த நம்பருக்கும் இந்த லெட்டருக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம சிம்பிளா அதை தனியா இது தனியா பார்த்தாலே முடிச்சிடலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. If A stands for division, if A stands for division, B stands for multiplication, C stands for plus, and D stands for minus, then what will be become in the place of question mark? ஓகேவா? இதுல இருக்கிற A என்பது வகுத்தல், B என்பது பெருக்கல் சொல்லிருக்காங்க, அதை மாற்ற தான் போறோம். 18 A இருக்கா? ஏனா என்னவா? டிவிஷன், வகுத்தல். நெக்ஸ்ட் 3 D, D னா என்ன அர்த்தம்? மைனஸ். ஓகே, 8. நெக்ஸ்ட் B சொல்லிருக்காங்க, B is multiplication, பெருக்கல். அடுத்து 2C இருக்கா? C னா என்ன சொல்றாங்க? பிளஸ் 12. முடிஞ்சு போச்சு. இதை முடிச்சுட்டாலே முடிஞ்சா. 18 divided by 3 என்ன கிடைப்பாங்க எனக்கு? 6. 18 to 2 16 plus 12. ஸோ -10 2 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 6 - 16 -10 plus 12 -2. A equal to B means A is the mother of B. ஸோ இந்த மாதிரியான கோடு எனக்கு கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறான். அதாவது கிளஸ்டரா இந்த சிம்பிள்ஸையும் இந்த லெட்டர்ஸையும் கிளஸ்டரா எனக்கு கொடுக்குறாங்க. தமிழ்ல பாருங்க. ஸோ இவங்களை வச்சு என்ன பண்ணணுமா, இவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். W என்பவர் ஆருக்கு என்ன உறவு? How is W related to R? பார்த்துடலாமா? சரி, A W டாலர் A. டாலர் சிம்பிள்னா என்ன? இங்க எனக்கு பிரதர் சொல்லிட்டாங்களா? அப்ப W இஸ் பிரதர் ஆஃப் A. W இஸ் பிரதர் ஆஃப் A னா W தான் சகோதரர் யாருக்கு? ஏக்கு. நெக்ஸ்ட் A equal to C. ஈக்குவல் டு என்ன? மதர். A என்பவர் B இன் தாய். A is mother of யாருக்கு மதரா? C க்கு மதர். A is mother of C அப்படி சொல்லிட்டாங்க. C at D. at சிம்பிள் என்ன இருக்கு? wife, மனைவி. C என்பவர் D இன் மனைவி. C is wife of D. So C is wife. So married to D. அப்ப கண்டிப்பா இவரு மேலதான் இருப்பார், because husband இல்லையா? நெக்ஸ்ட் D star S. Star என்ன அர்த்தமா? ஃபாதர். D is father of R. D என்பவர் R இன் தந்தை. R க்கு D அப்பா சொல்லிட்டாங்க. ஸோ R ஓட ஜெண்டர் உங்களுக்கு தெரியாது. கொஸ்டின் என்னன்னா W ரிலேட்டட் டு R. R க்கு W என்ன வரும்னு கேட்குறாங்க. R உடைய அம்மா இருக்கிறாங்க, அவருக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுடைய பிரதர்னு அர்த்தம். சரியா? அப்ப ஆர்ஸ் மதர்ஸ் பிரதர். ஓகே, அதாவது பாட்டியோட பிரதர். ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஃபாதர் கண்டிப்பாக கிடையாது, பிரதர் கண்டிப்பாக கிடையாது, மதர்ஸ் ஃபாதர் கிடையாது, மதருடைய பிரதர் தான். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? தாயின் சகோதரர். ஓகே, question number 17 பாருங்க. Lakshman starts from point P and drives 7 km towards south. லக்ஷ்மன் என்ன பண்றாரு? பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணி 7 km சவுத்ல வர்றாரு. ஸோ பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணி சவுத் பக்கமா 7 km டிராவல் பண்ணி வர்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றாரு? he then take right and drives 8 km. அதுக்கப்புறம் ஒரு வலதுபுறம் திரும்பி ஒரு 8 km போறாரு. இங்க இருந்து போறவங்களுக்கு எது ரைட் வலதுபுறமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ நமக்கு எது ரைட்டா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ 8 km இங்க போறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு? தென் ரைட். ஓகேவா? டர்ன்ஸ் ரைட் அண்ட் டிரைவ் 9 km. அகைன் என்ன பண்றாருன்னா ஒரு ரைட் டர்ன் பண்றாரு, 9 km போறாரு.
இங்க இருந்து இது ரைட்டா இருக்கும், அப்வர்ட்ஸா இருக்கும். ஸோ அப்வர்ட்ஸ்ல 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறாங்க. நெக்ஸ்ட் he takes a right turn and drive 9 kilometers. திரும்பவும் ரைட் டர்ன் பண்ணி 9 கிலோமீட்டர் போறாரு. திரும்பவும் வலதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் போறாங்க. எது வலது பக்கமா இருக்கும், இந்த பக்கமா இருக்கும். இது 8 எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டர் வைக்கிறேன். ஸோ இதுவுமே 9 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் he takes a final right turn and drives 2 kilometers and stops at point P. கடைசியா ஒரு வலது பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் போறாங்க. எது வலதா இருக்கும், இது கீழேயா இருக்கும். ஸோ இதை நான் பேரலா நிப்பாட்டுறேன். ஏன் மேம் பேரலா நிப்பாட்டுறீங்கன்னா இது ஃபுல்லா 9, இது 7, இந்த பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸா 2 இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் பேரலா இருக்க போகுது. கொஸ்டின் என்னன்னா, how far and towards which direction should you drive in order to reach point A again? ஓகே, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், என்ன டிஸ்டன்ஸ்ல போகணும், அவர் பாயிண்ட் ஏவை திரும்ப ரீச் பண்றதுக்குன்னு கேட்கறாங்க. பார்க்கலாமா? பாயிண்ட் ஏவை திரும்ப ரீச் பண்றதுக்கு அவர் இந்த லெஃப்ட் சைட்ல வரணும். ஓகேவா? ஸோ இப்படி வர டைரக்ஷன் என்ன டைரக்ஷன், வெஸ்ட் டைரக்ஷன். ஓகே, டிஸ்டன்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். டிஸ்டன்ஸ் என்ன, இது மேற்குன்னு தெரிஞ்சு போச்சு. தூரம் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லா 9, அப்ப இங்கேயும் 9 இருக்குமா, ஃபுல்லா 9 இருக்குமா. எனக்கு இந்த 8 வேணாம், பேலன்ஸ் இருக்க இந்த 1 கிலோமீட்டர். அப்ப இங்கேயும் என்னவா இருக்கும், 1 கிலோமீட்டரா இருக்கும். வெஸ்ட் டுவர்ட்ஸ்ல 1 கிலோமீட்டர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி, 1 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட், மேற்கு நோக்கி 1 கிலோமீட்டர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். Some homestays are resorts. என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னா சிலாஜிசம் வந்திருக்கு. Some homestays are resorts ன்னு சொல்றாங்க. ஓகேவா? சில ஹோம்ஸ்டேஸ், சில ஹோம்ஸ்டேஸ் என்னவா இருக்கு, ரெசார்ட்ஸா இருக்கு. தமிழையும் பார்ப்போம். சில ஹோம்ஸ்டேஸ்கள் ரெசார்ட்டுகள் ஆகும். Some resorts are palaces. ஓகே, சில ரெசார்ட் என்னவா இருக்கு, அரண்மனையா இருக்குன்னு சொல்றாங்க. Some resorts are palace. ஓகேவா, அரண்மனையா இருக்கு. கன்க்ளூஷன் பாருங்க, சம் ஹோம் ஸ்டேஸ் ஆர் பேலஸஸ் சொல்றாங்க, சில ஹோம் ஸ்டே பேலஸ் சொல்றாங்க. நம்ம எப்படி யோசிப்போம், பேலஸும் ரெசார்ட்டும் சேர்ந்துருக்கு, அப்ப ரெசார்ட்டும் ஹோம் ஸ்டே சேர்ந்துருக்கு, அப்ப இந்த சேர்ந்துருக்கிறது கொஞ்சம் அதுவா இருக்கலாமே, இல்லை யோசிக்க கூடாது. உங்க கண்ணுக்கு ஹோம் ஸ்டேஸும் பேலஸும் சேர்ந்துருக்க மாதிரி இருக்கா, கண்டிப்பா இல்ல. ஸோ அப்ப இவங்க 2 பேருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஆல் பேலஸஸ் ஆர் ரெசார்ட்ஸ். மேல நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி சொல்லித்தரேன். மேல ஆளே இல்லாம கீழே ஆள் வந்துச்சுன்னா ஆளே இல்லை ப்ரோன்ற மாதிரி கண்டிப்பா தப்பு தான் அது. ஓகேவா? ஸோ இல்லைனாலும் செக் பண்ணலாம். ஆல் பிளேசஸ் ஆர் பேலஸஸ் ஆர் ரெசார்ட்ஸ் சொல்றாங்க, எல்லா பேலஸுமே ரெசார்ட்ஸா இல்ல, சம் பேலஸ் தான் ரெசார்ட்ஸ் தான். ஸோ அப்போ செகண்ட் ஒன்றுமே தப்பு. நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ். ஓகேவா? எந்த முடிவுரையுமே பின்பற்றப்படவில்லை. ஆப்ஷன் டி, முடிவுரை 1 அல்லது 2 ஆகிய எதுவுமே பின்பற்றப்படவில்லை. 19th கொஸ்டின் பார்க்கலாம். 6, 6, 7, 11, 20 dash என்னவா இருக்க போதும் பார்க்கலாம். 6, 6 ஒண்ணுமே ஆகலையா, ஸோ +0 வச்சுப்போம். 6, 7 என்ன ஆகுறாங்க, +1. 7, 11 என்ன ஆகுது, +4. 11, 20 என்ன ஆகுது, +9. இந்த ஐடியா புரிஞ்சிருக்கும். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர். அப்ப நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர் ஆட் ஆனா என்ன கிடைப்பாங்க, 16 ஆட் ஆனா 36 ஆன்சர் வரப்போகுது. ஆப்ஷன் பி. ஓகே, 7 boxes GHIJKL. ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 boxes என்ன பண்ணானா ஒன்னு வேற ஒன்னு அடிக்க வச்சிருக்காங்க. Only 4 boxes are kept between I and K. I மற்றும் K பெட்டிகளுக்கு இடையே 4 பெட்டிகள் மட்டுமே என்ன பண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஐக்கும் கேக்கு நடுவுல 4 பெட்டி மட்டும் தான் இருக்கு. அது இப்படி இருக்கலாம், கே 4 பாக்ஸ் விட்டு ஐ இருக்கலாம், ஐ 4 பாக்ஸ் விட்டு கேவும் இருக்கலாம். ஐக்கு மேலே எஸ் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஒன்லி எஸ் இஸ் கெப்ட் அபவ் ஐ. ஐக்கு மேல எஸ் மட்டும் தான் இருக்குன்னா சிம்பிள். ஐக்கு மேல ஒரு பாக்ஸ் தான் இருக்கு, அந்த ஒரு பாக்ஸ் தான் ஐ தான். அப்ப ஐ தான் செகண்ட் பிளேஸ் வருவாரு. ஐக்கு மேல எஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப ஃபில் பண்ணிடலாமா? ஐக்கு மேல 4 பாக்ஸ் விட்டு கே போட இடம் இருக்கா, இல்ல. ஐக்கு கீழே தான் 4 பாக்ஸ் விட்டு கே போடலாம். 1, 2, 3, 4 விட்டு கேவை போட்டுட்டேன். Next, only 2 boxes kept between M and G. Okay, M க்கும் G க்கு இடையில 2 பாக்ஸ் தான் இருக்கு சொல்றாங்க. So M க்கும் G க்கு இடையில 2 பாக்ஸ்னா M G வரலாம், இல்ல G M வரலாம். ஆனா மொத்தத்துல என்ன பண்ண போறாங்கன்னா இந்த 4 பாக்ஸ் தான் அவங்க 2 பேர் வர போறாங்க, முடிஞ்சிச்சு. பட் அவங்க சொல்லி விஷயம் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். H is kept immediately above L. H எங்க இருக்குன்னா L க்கு உடனடியா மேல இருக்கு சொல்றாங்க. H is kept immediately above L ன்னு சொல்றாங்க.
இப்போ நான் பாரு இங்கே M இல்லாட்டி G போடுறேன், இங்கே M இல்லாட்டி G போடுறேன். பட் HL கன்ஃபார்மா இப்படிதான் வர போறாங்க. ஓகேவா? G is not get immediately above H. G வந்து Hக்கு மேல உடனடியா மேல எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப Hக்கு மேல G வரலனா இங்க M தான் வரப்போகுது. ஸோ M இங்க வந்துருச்சுன்னா இங்க யார் வந்துருவா? G வந்துருவாங்க. முடிஞ்சு போச்சா? அவனே கன்ஃபார்ம் பண்ணிட்டான் எல்லாத்தையும். Which box is kept fourth from the top? மேலிருந்து பார்க்கறப்ப நான்காவது பெட்டி என்னன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 which is H. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் B H is the right answer. All bricks are spoons. 21th question என்னன்னு பாருங்க. All bricks are spoons. எல்லா பிரிக்ஸுமே ஸ்பூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா பிரிக்ஸுமே ஸ்பூன், எல்லா செங்கலுமே கரண்டி அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லா செங்கலுமே கரண்டி. அடுத்து நோ பிரிக் இஸ் அ கிரிக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பிரிக்குமே கிரிக்கெட் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ எந்த பிரிக்குமே கிரிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எந்த செங்கல்லுமே கிரிக்கெட் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. எந்த செங்கல்லும் கிரிக்கெட் அல்ல. கொஸ்டின்ல கன்க்ளூஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சம் கிரிக்கெட்ஸ் ஆர் ஸ்பூன்ஸ். சில கிரிக்கெட் ஸ்பூன் சொல்றாங்க. கிரிக்கெட்டும் ஸ்பூனும் சேர்ந்த மாதிரி அவங்க கணக்கு தெரியுதா? தெரியல. அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஆல் ஸ்பூன்ஸ் ஆர் கிரிக்கெட் சொல்றான். எல்லா ஸ்பூனும் கிரிக்கெட்டா? நான் சேர்ந்தது செம்மையான தப்புன்னு சொல்றேன். மொத்தமா எப்படி ஆள் சொல்ல முடியும்? அவனுமே தப்பு தான். இங்கே neither conclusion 1 or 2 follows. option B. தமிழ்ல முடிவுரை 1 மற்றும் 2 ஆகிய எதுவுமே பின்பற்றப்படவில்லை. Question number 22 பாருங்க. 5 6 1 5 6 2 5 6 4 dash 5 7 1 5 7 6. ஓகே, என்னன்னு பார்த்துடலாமா? 6 1 6 2 6 4 plus 1 plus 2. அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அடுத்து இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? 7 1 7 6 plus 5 ஆயிருக்கு. ஸோ அப்போ இங்கே 2 ஸ்பாட் இருக்கா? இது plus 3 இது plus 4 இருக்குமா? அப்போ 2 விதமாக ஆன்சர் போடலாம். ஒன்று 5 7 1ல இருந்து -4 பண்ணாலும் போடலாம், 5 6 4ல இருந்து +3 பண்ணாலும் போடலாம். ஸோ 5 6 4 +3 பண்ணா 5 6 7 ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் D 5 6 7 is the right answer. How many such numbers are there, each of which is immediately preceded by a number and also immediately followed by a symbol? தனக்கு முன்னால் உடனடியாக ஒரு எண்ணையும், ஓகேவா, தனக்கு பின்னால் உடனடியாக ஒரு குறியீட்டையும் கொண்டுள்ள எண்கள் மொத்தம் எத்தனை கேட்குறாங்க. எண்கள் இருக்கணுமா? ஒரு எண் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஓகேவா. தனக்கு முன்னால் உடனடியாக ஒரு எண்ணையும், ஓகேவா, என்ன சொல்றாங்க? preceded by a number. எனக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரு நம்பர் இருக்கணும், பின்னால் ஒரு குறியீடு, ஆஃப்டர் என்ன பண்ணணும்? ஃபாலோயிங்ல என்ன இருக்கணுமா? சிம்பிள் இருக்கணும். அப்ப நம்ம எப்படி ஒரு பேர்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தா நம்பர் சிம்பிள் இருக்க மாதிரி செட்டை தான் தூக்க போறோம். நம்ம தூக்கலாமா? நம்பர் சிம்பிள் இருக்கணுமா? 1 7 சிம்பிள், நெக்ஸ்ட் 4 9 சிம்பிள். அவ்வளோதான். நம்பர் சிம்பிள் இருக்கிறது 2 பேர் தான். பட் சிம்பிள் நம்பர்னு பார்த்தா இருக்குல்ல நிறையா, அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. சொல்லியிருக்கிறத ப்ரிசீடிங் ஃபாலோயிங்க்கு ஞாபகம் வச்சுக்கணும், முன்னால் பின்னால்ன்றது புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ 2 பேர்ஸ் தான். ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. இந்த லெட்டர் கிளஸ்டர்ஸ்ல 4 பேர்ல ஒருத்தவங்க வந்து ஆட் ஒன் அவுட் யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ YEI நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் கொஸ்டின் நல்லா கொஸ்டின் அது மேலே படிச்சிருக்க மாட்டேன் எந்த வீடியோலுமே. புரிஞ்சுக்கோங்கடா கைஸ். அது எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த கொஸ்டினை பார்த்து ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சு. ஓகே, இதெல்லாம் இப்படிதான்றத ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்குமே அந்த பழக்கம் வந்துடும். எக்ஸாமில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. ஒரு சில கொஸ்டின்லாம் இதெல்லாம் தேவையே இல்லை. புரிஞ்சிச்சு உனக்கு. ஒரு தடவை பார்த்துட்டு சம் போட்டேன். கிளாசிஃபிகேஷனில் இந்த மாதிரி ஆப்ஷன் மட்டும் இருக்குன்னா அது கிளாசிஃபிகேஷன் தான். 4லேருந்து எது ஒன்று ஆட் ஒன் அவுட்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? புரிஞ்சிச்சு. YEIன்னு இருக்கு. 25 5 9 என்ன ஆகுறாங்க? -20, 5ல இருந்து -+4 ஆகுது. நெக்ஸ்ட் PW என்ன ஆகுறாங்க? 16 23 +7, WZ +3. நெக்ஸ்ட் OV 15 22 +7, 22 25 +3.
ஸோ முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆப்ஷன் செக் பண்ண வேணாம். +7 +3 +7 +3 ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இது சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது தப்பா இருக்கு. இல்லையா இதுல -25 சொன்னதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்கலாம், இதை -20 சொன்னதுக்கு பதிலா +6 சொல்லலாமா? இசட் ஏ பி சி டி இ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ +6 கிடைச்சிருப்பாங்க இங்க. அதுக்கப்புறம் +4 கிடைக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன ஆகணும், +7 +3 ஆகும். ஓகே, what will come in the place of question mark in the following equation if plus and minus are interchanged and multiplication and division are interchanged? Okay, இந்த மேல வந்து அப்ளிகேஷன் பார்த்தோம். இது இன்டர்சேஞ்சிங் கான்செப்ட். என்ன இன்டர்சேஞ்சிங் அப்படின்னா பிளஸையும் மைனஸையும், பிளஸ் இருக்க இடத்துலலாம் மைனஸை போடணும், மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுலாம் டிவிஷன் போடணும், மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ் போடணும், டிவிஷன் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன் போடணும். இதுதான் இன்டர்சேஞ்சிங் கான்செப்ட். அப்போ அப்ளை பண்ணலாமா? 32 பிளஸுக்கு பதிலாக என்ன போடணும், நம்ம மைனஸ் போடுவோம் 8, மல்டிப்ளிகேஷன் பதிலாக டிவிஷன் 2, மைனஸுக்கு பதிலாக பிளஸ் 12, டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன். ஸோ பார்க்கலாமா? 64 32. So 28 plus 60 is 88. Option C is the right answer. Okay. Question number 26 பாருங்க. 7 people GH, IK, LM and S sitting in a row facing north. ஒரு 7 பேர் என்ன பண்றாங்கன்னா நார்த்தை ஃபேஸ் பண்ணி ஒரு ரோல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 7 பேர் 1 2 3 4 5 6 7 8. Okay. Only 3 people sit between I and S. ஐக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 3 பேர் தான் இருக்காங்க. இது இப்படி இருக்கலாம், SIன்னு இருக்கலாம். கரெக்ட் தானே? பாசிபிலிட்டி தான் வைக்கிறோம். நெக்ஸ்ட், M sits to the immediate left of S. M எங்க இருக்குன்னா எஸ்ஸுக்கு உடனடியா இடதுபுறத்துல இருக்கு. No one sits to the right of H. ஹெச்சுக்கு வலது புறத்துல யாருமே இல்லைன்னா அப்ப ஹெச் எங்க இருப்பாருக்கு? இருக்கிறதுல கடைசியா வலது புறத்துல ஹெச் தான் இருப்பார். நெக்ஸ்ட், only 2 people sit between H and M. ஹெச்சுக்கும் எம்முக்கும் இடையில 2 பேர் தான் இருப்பான்னு சொல்றாங்க. 1 2 விட்டுட்டு எம் போடுவேன். நெக்ஸ்ட், எம்முக்கு ரைட் சைட்ல யாரு தெரியும்? எஸ்ன்னு தெரியும். முடிஞ்சாச்சு. இப்ப இவனை போடலாமா? எஸ்ஸுக்கும் ஐக்கும் நடுவுல 3 பேர்னு, எஸ் ஐ 3 பேர் அடி போட இடம் இருக்கா? இல்ல. அப்ப நான் லெஃப்ட் சைடு தான் போடுவேன். 1 2 3 பிளேசஸ் விட்டு ஐ இஸ் ஆன் தி லெஃப்ட் கார்னர். ஐ இடது முனையில இருக்காரு. நெக்ஸ்ட், கே சிட்ஸ் டு தி இமிடியேட் ரைட் ஆஃப் எல். ஓகேவா? எனக்கு கே எல்லுக்கு வலது பக்கத்தில் இருக்கணும். 2 பேர் சேர்ந்த மாதிரி போகிறதுக்கு இடம் எங்கே இருக்குது? இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ எல் கே. மிச்சம் இருக்கிறது யாரு? ஜி தான் மிச்சம் இருக்காங்க. ஜி இஸ் ஆன் தி லெஃப்ட் ஆஃப் ஹெச். கொஸ்டின் என்னன்னா, ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் ஜி அண்ட் கே? ஜிக்கும் கேக்கும் இடையில இருக்கிறது எத்தனை பேர்னு கேட்டால் எம்எஸ் தான். ஆப்ஷன் சி 2 2 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Question number 27 பாருங்க. MHN SNU IDJ PKQ 13 8 14. ஓகேவா? 13 8 14. இங்க பாருங்க. 19 14 21 9 4 10 16 11 17. இப்போ நான் என்ன சொல்லனா, இந்த நம்பர் அப்படி போடணும். இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்தோமா? சும்மா ஒரு கொஸ்டினுக்கு நம்பர் வச்சு மட்டும் போட்டு பார்ப்போமே. 13 8 என்ன ஆகுது? -5 + 6. 19 14 என்ன ஆகுது? -5 + 7 ஆகுதா? ஒன்று +6 ஆகணும், +7 ஆகணும். எது கரெக்டானு அடுத்து செக் பண்ணால் தெரிஞ்சிடும். -5 4 + 6 தான் 10. ஸோ +6 இருக்கிறது தான் கரெக்டான பேட்டர்ன். +7 இருக்கிறது தான் ஆட் ஒன் அவுட். SNU தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 7 boxes CD, EM, NO, P are kept one over the other but not necessarily the same order. 1 2 3 4 5 6 7. Only D is kept above C. D எங்க இருக்குன்னா Cக்கு மேல தான். ஓகேவா? D தான் Cக்கு மேல ஒன்று தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Cக்கு மேல ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. அதுதான் யாரு? Dனா. ஸோ அப்போ Cக்கு மேல இருக்க ஒரே பாக்ஸ் D. Only E is kept between C and M. C க்கு M க்கு இடையில E மட்டும் தான் இருக்குனா? C க்கு M க்கு இடையில E மட்டும் தான் இருக்கு. Only P is kept below N னா N க்கு கீழ P மட்டும் தான் இருக்குனா? சோ அப்ப P தான் கடைசியா இருப்பாங்க. N க்கு கீழ ஒரு பாக்ஸ் தான், அது P தான். ஓகே.
How many boxes are kept between O and P? So O நம்ம என்ன போடல, இந்த பேலன்ஸ் இருக்க இடம் O தான். O க்கு P க்கு இடையில எத்தனை பாக்ஸ்னு கேக்குறாங்க? N மட்டும் தான் இருக்கு, ஒரே ஒரு பாக்ஸ் which is option D. Question number 28. 29. Tirtha starts from point Y and drives 23 kilometers towards north. Tirtha என்ன பண்றாங்க அப்படின்னா 23 kilometers நார்த் பக்கமா போறாங்க. பாயிண்ட் Y ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, பாயிண்ட் Y ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நார்த் பக்கமா 23 kilometers என்ன பண்றாங்க, டிராவல் பண்ணி போறாங்க. Then turns right, drive 12 kilometers. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா வலது பக்கம் திரும்பி 12 கிலோமீட்டர் போறாங்க. இங்க இருந்து இது வலது பக்கமா இருக்கும், இதுதான் இருக்கும். ஸோ இந்த பக்கத்துல 12 கிலோமீட்டர் போறாங்க. He then take a right and drives 27 kilometers. திரும்ப ஒரு ரைட் டர்ன் பண்ணி 27 கிலோமீட்டர் போறாங்களாம். ரைட் டர்னா எதுவா இருக்கும், டவுன்வர்ட்ஸா இருக்கும். ஸோ 27 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வராங்க. நெக்ஸ்ட் he takes a final right turn and drives 12 kilometers and stops at point Z. திரும்ப லாஸ்டா ஒரே ஒரு ரைட் டர்ன் திரும்ப பண்ணி வலது பக்கம் திரும்பி 12 கிலோமீட்டர் போயிட்டு பாயிண்ட் Z ஸ்டாப் பண்றாங்க. ஏன் மேம் இதை எடுத்து பேரலா போட்டீங்கன்னா இங்கே 12 இங்கே 12 இருக்குமா? ஸோ அப்படி இது ரெண்டும் பாயிண்ட் ஒய்யும் இசட்டும் என்னவா இருக்க போகுது, ஆப்போசிட்ல இருக்க போகுது. கொஸ்டின் என்னன்னா which, ஓகேவா, how far and towards which direction should he drive in order to reach point Y again? பாயிண்ட் ஒய்யை திரும்ப அவங்க ரீச் பண்றதுக்கு என்ன டைரக்ஷன் என்ன டிஸ்டன்ஸ்ல போகணும்னு கேட்குறாங்க. திசையை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டைரக்ஷன் என்ன, அப்வர்ட்ஸா போகுது. இது என்ன டைரக்ஷன், நார்த், வடக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. டிஸ்டன்ஸ் பார்த்தா இது 23, இது 27. எனக்கு இந்த 23 வேணாம், 27ல பேலன்ஸ் இருக்கு, இந்த இடம் தான் இங்க இருக்க போகுது. பேலன்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ். ஸோ 4 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த்ன்றது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி, வடக்கே 4 கிலோமீட்டர். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 30. ஸோ இன்டர்சேஞ்சிங் கான்செப்ட் தான். பிளஸ் சி மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். எப்பவுமே அப்படி தான் வருமானம் கேட்டால் கிடையாது, மாறி வரும். மல்டிப்ளிகேஷனையும் பிளஸ் சி மாற்ற சொல்லுவாங்க, மைனஸ் டிவிஷனையும் மாற்ற சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொஸ்டினில் கவனிச்சுட்டு போட வேண்டியது தான். ஸோ 7 டிவிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் 4 பிளஸ் மைனஸ் 20 மைனஸ் 72 பிளஸ் 72 இன்டூ 6 இருக்கு. ஸோ டிவிஷன் 6 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் எனக்கு 12 20 28. ஸோ 8 plus 12 20. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஸ்டின் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். படிச்சுக்கிட்டே இருங்க, எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. ஓகே, ஆல்மோஸ்ட் 1 டேட்டில் நடந்துடும். ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி இப்போ ஓகே இந்த டெஸ்ட்டில் வந்து எந்த டாப்பிக்கில் தப்பாகுதுன்னு பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பிளட் ரிலேஷன் தப்பு பண்ணிங்கன்னா அந்த பிளட் ரிலேஷனை உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். சீரியஸ்லி ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தெரியலையா, கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல்லே வந்து பிளட் ரிலேஷன் சொல்லிட்டு நம்ம ஒரு 10 days ஃப்ரீ கிளாஸஸ் போட்டிருப்போம் ஜனநாயகன்னு சொல்லிட்டு, அதில் பிளட் ரிலேஷன் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ எடுத்து பாருங்க. ஸோ வீக்காக இருக்கிற சப்ஜெக்டை சரி பண்ணுறதுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புதுசாக எதுவும் படிக்க வேணாம். லைக் இப்போ வந்து 30 கொஸ்டின் போடுறோம், ஒரு 28 கொஸ்டின் கரெக்டாக போடுறாங்க. 2 கொஸ்டின் எங்கேயா போட்ட டாப்பிக்லேயே தப்பாக போட்டுகிட்டே இருந்தோம் கண்டினியூஸாக, அதை மாற்றாமல் இருக்கிறது நம்மளோட தப்பு தானே. சரியா? ஸோ சீக்கிரமாக சரியாகி எல்லாருமே 30 out of 30 போகிற அளவுக்கு வந்துருங்க டெஸ்ட்டில். அப்போ தான் நம்ம எக்ஸாமில் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோ பார்ப்போம்.